ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியானம் போல் தான் விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி என்னோடய விலாகில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பில்லோ தான் செய்ய போகிறேன். ஸோ வெளியிலலாம் எதுக்கு வாங்கிட்டு நம்மளே செஞ்சிடலாம் சொல்லி இன்றைக்கி நான் பில்லோ செய்ய போகிறேன். பார்க்கலாமா? வீட்டிலேயே இருக்கிற கொஞ்சம் பொருள் வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான பில்லோ தான் செய்ய போகிறேன். பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்டயே வெல்வெட் கிளாத்து சின்னதாக ஒரு 2 இருந்துச்சு. ஸோ அது கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நான் அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் ஃபைபர் ஸ்பஞ்சு இருந்தது, அதுவும் எடுத்துக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இதை கரெக்டான சைஸில் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி அது கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ என்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிறது மாஸ்டர் சீசர். அது சூப்பராக ஹெவியாக வேறு இருக்குது, நல்லா ஈஸியாக கட் பண்ண கூட முடியுது. நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் நைஸாக எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். சிசர் வேற இல்லைன்னு சொல்லி அதில் கட் பண்ணி முடிச்சுட்டேன். சரி, அப்புறம் ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சிட்டுக்கப்புறம் சரி அயன் பண்ணிடலான்னு சொல்லி நல்லா அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் போட்டுடலான்னு சொல்லி நான் கார்னரில் ஃபஸ்ட்டு எல்லாமே ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லோவில் வந்து ஜிப்பு ரன்னர் போடுறதுக்கு தான் இந்த ஜிப்பு போட்டுட்டு இருக்கேன். ஒரு வழியாக ஜிப்பு போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அது வச்சுட்டு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிடலான்னு சொல்லி நான் அதை அப்படியே தைச்சிட்டேன். அதை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்து சரின்ட்டு ஒரே லெவலாக இருக்கான்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அதை வச்சு கரெக்டாக ஒரே பார்த்துட்டு அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கார்னரில் இருக்கிற இந்த ஜிப் கார்னர் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பில்லோட கவர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், ஜிப்பெல்லாம் போட்டு சூப்பரான பில்லோ கவர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பில்லோக்கு வந்து ஸ்டிச்சிங் போடணும் சைடில். ஸோ அது மட்டும் பண்ணி முடிச்சுட்டா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறேன். பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கலர் பார்த்தீங்கன்னா நான் க்ரே அண்ட் மெஹந்தி கலர் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட்டாக பர்ஃபெக்டாக பில்லோ ரெடி ஆயிடுச்சு. அந்த ஜிப் வச்ச மாதிரியே தெரியல, சூப்பராக இருக்குது. என் பாப்பாவும் அதில் படுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.